இப்போ எவிடன்ஸ் ஆக்டில் ரெலவன்ஸ் ஃபேக்ட் ஆஃப் த பார்த்துட்டோம். அடுத்தது அட்மிஷன். அப்போ ஒரு அட்மிஷன் ஒரு சாட்சியை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதும், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கன்ஃபெஷனா என்ன, அப்போ எப்போ ஒப்புதல் வாக்குமூலம் தராங்கன்றதும் அதுக்கான தெளிவான விளக்கம் தான் இப்போ பார்க்குறோம். அட்மிஷன் என்பது ஒரு சாட்சியை, ஒரு சாட்சி அல்லது ஒரு நபர் அல்லது சிவில் சம்பந்தப்பட்டது ஒரு சம்பவத்தினை, ஒரு நிகழ்ச்சினை ஏற்றுக்கொண்டு அதுவே பிற்காலத்தில் அது இல்லை என வழக்கு தாக்கல் செய்து நடைமுறைப்படுத்தி நடத்தி வந்தால் முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியத்தையும் வாக்குமூலத்தையும் சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? முன்னால் ஒத்துக்கொண்டாரு, இப்போ இப்படி சொல்றாரு, அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அட்மிஷன் பண்ணுங்க அப்படி என்று தாக்கல் செய்வதுதான் வழக்கு. இது பெரும்பாலும் எந்த வழக்கில் நடக்குன்னு கேட்டா சிவில் வழக்கில் நடக்கும். சிவில் வழக்கில் இப்போ உதாரணமாக சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி, ஏ என்பது வாதி, பி என்பது பிரதிவாதி, சி என்பது ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த சி என்ற ப்ராப்பர்ட்டி தாவா சொத்து ஏ என்ற வாதிக்கு சொந்தமானது. அதுல பிரதிவாதி இது உன்னுடைய சொத்து தான் என்று ஒப்புக்கொண்ட பிறகு சில கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சி ப்ராப்பர்ட்டியின் மீதும் ஏவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தால் அப்ப இதான் இந்த இடத்துல அட்மிஷன் ஆகுது. அட்மிஷன் செல்லுமா செல்லாதா? அப்ப அட்மிஷன் நிரந்தரமானதா நிலையாற்றதா? எப்படி நிலையாற்றுது? சில சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களையும், அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சில காரணங்களையும் கொண்டு, ரீசனபிள் காரணங்களையும் கொண்டு அந்த அட்மிஷன்ஸை நம்ம ரத்து செய்ய முடியும். அதுதான் பண்ண முடியுமே தவிர, ஆனால் அட்மிஷன் பண்ணப்பட்ட எவிடன்ஸை ரத்து செய்ய முடியும் சில நேரங்களில். அதுதான் அப்போ அட்மிஷன் என்பதை மாற்றி அமைக்க முடியும் இல்லையா? இப்போ உதாரணம் என்ன சொன்னேன்னா, ஏ என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பி என்ற பிரதிவாதி, சி என்ற ப்ராப்பர்ட்டியை ஏ என்ற பிரதிவாதிக்கு, ஏ என்ற வாதிக்கு சொந்தமானது. அந்த பி என்ற பிரதிவாதி ஏவிடம் இது உனக்கு சொந்தமான சொத்து தான், எவ்வித சந்தேகமும் இல்லை என்று ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பிறகு சிறிது காலம் கழித்து அந்த சொத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்கிறார் யாரு? பி. அப்ப அங்க என்ன நடக்குது? அப்ப ஆல்ரெடி அட்மிஷன் ஆயிடுச்சு, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த சொத்து உனக்கு தான் ஆல்ரெடி ஒப்புதல் கொடுத்த பிறகு இப்போ திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு கேஸ் போட்டா என்ன ரீசனாக இருக்கணும்? சம்திங் பிக்கு தெரியாமல் அந்த சீனுடைய ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட் சில நேரங்களில் பிக்கு சொந்தமாக இருந்திருக்கலாம், ரீசனபிளாக இருந்திருக்கலாம். அது காரணம் காட்டி இது என்னுடைய சொத்து தான் என்று போட்டால் அந்த வழக்கு அட்மிஷன் உடைக்கப்படும். அப்போ ஆல்ரெடி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அட்மிஷனை டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாதா? மாற்றி அமைக்க முடியும். அப்போ அதனால் அட்மிஷனாக எடுத்துக்கொள்ள சில நேரங்களில் முடியாது. அதுதான். அப்போ வழக்கில் தொடர்புடைய உண்மையான மேற்பற்றியதாக இருக்க வேண்டும். அட்மிஷன் என்பது என்ன? இந்த வழக்கில் உண்மையான சம்பவத்தை பற்றியுமே தொடர்புடையதாகவே இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ளலாம். வாய்மொழி அல்லது எழுத்து மூலமாக அது கட்டாயமாக உறுதிப்படுத்திருக்க வேண்டும், இருக்கலாம். வழக்கின் தரப்பினர் அல்லது அவரது முகவர், வழக்கின் தரப்பினரோ அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட நண்பரோ, முகவரோ, ஏஜென்ட்டோ அல்லது உறவினர்களோ அந்த உறுதிமொழி கொடுக்கும்போது, ஒப்புதல் அட்மிஷன் பண்ணும்பொழுது அவங்க அந்த இடத்துல இருந்திருக்கணும், அது சாட்சியாக இருந்திருக்கலாம். அப்ப அட்மிஷன் என்பது அட்மிஷன் என்பது தீர்மானிக்கும் முடிவல்ல. அட்மிஷன் என்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு வார்த்தையை வச்சு, அந்த ஆவணத்தை வச்சு அந்த அட்மிஷன் கொடுத்து ஒரு வழக்கை தீர்மானித்து முடிவு சொல்ல முடியாது.
ஆனால் அட்மிஷன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சாட்சியம், ஒரு ஆவணம், அது ஸ்ட்ராங்கான வழக்குக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம், அவ்வளோதான். தீர்மானிப்பது என்பது வேற, ஸ்ட்ராங்கான ஆதாரம் என்பது வேற. ஓகே, அதான். அப்போ அந்த நீதிமன்றத்தில் இப்போ சாட்சிகள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த அட்மிஷன் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்க வேண்டும்? இப்போ சொல்லிடுறாங்க, வழக்கின் தரப்பினர் மத்தியில் ஆல்ரெடி அந்த வழக்கு ஏற்கனவே ஒப்புதல் போட்டு ஒப்பந்தம் போட்டு இந்த சி என்ற சொத்து எனக்கு தான் சொந்தமானதுன்றது பி ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து கேஸு போறாருங்க அப்படின்றத இங்கே விளக்கம் கொடுத்துருக்கணும். அந்த ஆவணம் வாழ்மொழி சாட்சியாகவும் அல்லது எழுத்து மூலமாகவும் ஒப்பந்தமாக அக்ரிமெண்டோ என்ன நடந்திருக்கணும் இல்லையா? அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தான் அது பண்ண முடியும். அதுக்கு சாட்சியம் அந்த தொடர்புடைய சொன்னால் அவரின் முகவர், அதான் ஏஜெண்டாக தான் போயிட்டு அதிலே வந்துச்சு. அப்போ அதில் என்னன்னா, ஒருவேளை அந்த சொத்துல கூட்டு பங்குதாரர்கள் யாராச்சும் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் சொந்தம் சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லியிருக்கலாம், இல்லை அதில் சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு நபர் சொல்லியிருக்கலாம், இல்லை அதில் சாட்சியாக இருந்து ஒரு நபர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தொடர்புடைய கோர்வையான ஒரு சாட்சியங்கள் கொடுக்கப்படுவது அந்த சாட்சியம் அந்த வழக்கிற்கு அட்மிஷன் ஆகலாம். சில ரீசனபிளா இருக்கும்பொழுது அந்த அட்மிஷன் செல்லாதும். அப்ப ரீசனபிளா இருந்து அந்த அட்மிஷன் போட்டுட்டு உடனே உடைக்கிறாங்கன்னா அந்த அட்மிஷனுக்காக இந்த சாட்சியம் தீர்மானிக்கப்படாதும். அப்ப அந்த அட்மிஷன் ஏற்றுக்கொள்ள முடியும். இட்ஸ் நாட் அக்செப்டட் அட்மிஷன். அப்ப ஆல்ரெடி கொடுத்த பி கொடுத்த அட்மிஷன் இஸ் நாட் அக்செப்டட். அப்ப ஆல்சோ ரிவோக்டு. புரிஞ்சா? இதுதான் அந்த இருக்கு. சரி, ரெண்டு வகையான அட்மிஷன் இருக்கு. ஜுடிஷியல் அட்மிஷன், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன், ரெண்டு வகை இருக்கு. இந்த ரெண்டு அட்மிஷனும் நலன் சார்ந்த நபர்களாக இரண்டு பேரும் மத்தியிலே இருந்திருக்க வேண்டும். நீதிமன்றத்தின் மூலம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு அட்மிஷனாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு அட்மிஷன் சந்தப்படுறதாகவும் இருக்கலாம். அதுதான் ஓகேங்களா? ரெண்டு அட்மிஷன் பார்த்துக்கங்க. சரி, ஓகே. கன்ஃபெஷனுக்கு வருவோம். இந்த கன்ஃபெஷன் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் கிரிமினல் கேஸில் தான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வரும். கன்ஃபெஷன் ஒப்புதல் வாக்குமூலம், இதுவும் ஒப்புதல் தான். ஆனால் இந்த ஒப்புதல் சிவில் கேஸுக்கும் கிரிமினல் கேஸுக்குமே பொருந்தும். ஆனால் இந்த அட்மிஷன், இந்த கன்ஃபெஷன் ஒன்லி கிரிமினல் கேஸுக்கு மட்டுமே பொருந்தும். பார்த்துக்கங்க. அதுதான் இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்றதான் நம்ம சொல்றதுக்காக இருக்கோம். ஓகே ஓகே. கன்ஃபெஷன் என்பது அதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அப்ரூவ்டாக மாறிட்டேன்னு கேட்பாங்க. ஒரு கேஸில் அப்ரூவ்டாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா சில நேரங்களில், அந்த வழிதான். அப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்னா ஆமாம் அந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் அப்படின்றதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ அந்த குற்றத்தை செய்ததுக்கான கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எதில் இருக்க வேண்டும்? தன்னிச்சையாக வேண்டும். ஒரு கன்ஃபெஷன் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு உறுதியானதாக இருக்க வேண்டும், தன்னிச்சையானதாக இருக்க வேண்டும், அச்சுறுத்தல் இன்றி இருக்க வேண்டும், எந்தவித தூண்டுதல் இன்றி இருக்க வேண்டும், எந்தவித கட்டாயப்படுத்தல் இன்றி இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் அவருடைய மனநிலையை தன்னிச்சையாக மனசு சாட்சிக்கு உட்பட்டு அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சில நேரங்களில் உனக்கு 5 லட்ச ரூபா தரேன், நீ உன் குடும்பத்தை கஷ்டமாக இருக்குது, நீ 5 வருஷம் உள்ள வந்துட்டு வா, அதுக்குள்ளே பெயில் போட்டு வெளியே எடுத்துட்றேன். இதெல்லாம் நடக்கும், இது நடக்குது. இந்த கேஸை நீ ஏற்றுக்கு, உனக்கு நான் 10, 20, 30 லட்ச ரூபா உன் குடும்பத்தை கொடுத்துட்றேன், உன் குடும்பம் ஒன்றால் இருக்காங்க பிழைகளில், உன் பாண்டிப்பில் வாரம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்றது சில இது யாருன்னா சினிமா படத்தில் டைலாக்லாம் நான் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அப்போ அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்க வேண்டும்? அச்சுறுத்தல் இன்றி இருக்க வேண்டும், தன்னிச்சையானதாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும், கட்டாயப்படுத்தல் இருக்க வேண்டும், கட்டாயப்படுத்தல் இருக்கக்கூடாது, எந்தவித தூண்டுதல் இன்றி இருக்க வேண்டும். ஆக மொத்தம் அந்த நபர் கன்ஃபெஷன் கொடுக்க ஒரு நபர் மனசாட்சிக்கு உட்பட்டு தன்னிச்சையா முன் நீதிமன்றத்தின் முன்பு கொடுக்குற வாக்குமூலம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே டெக்ளர்டு. அந்த நேரத்தில் சில நேரங்களில் நீதிமன்றம் டிஸ்கிரிப்ஷன் பவரை பயன்படுத்த வேண்டும். அது நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அவருடைய பாடி ஆஃப் லாங்குவேஜையும் சொல்லுகின்ற சைகை முறையும் சொல்லுகின்ற முறைகளையும் சைகைகளையும் பாவனைகளையும் வைத்து நீதிமன்றம் அந்த இடத்தை
அந்த இடத்தில் டிஸ்கிரிப்ஷன் பவரை பயன்படுத்தி இதை அப்ரூவல் செய்து கொண்டு அந்த அட்மிஷன்ஸ் கன்ஃபெஷன் வந்து அட்மிஷன் செய்து கொண்டு அதனை பேஸ் பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்கலாம், குறைக்கலாம், ஃபைன் போடலாம், அல்லது ட்ரையல் நடத்த சொல்லலாம். ஏனென்றால் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சஸ்டைனபிள் டவுட்டாக இருந்தால் ட்ரையல் நடத்தி இங்கே கன்ஃபெஷன் கொடுங்க என்று சொல்லலாம். சில நேரங்களில் டிஸ்கிரிப்ஷன் பவர் பயன்படுத்தும் போது நீதிமன்றம் வழக்கின் தன்மை அறிந்து அதற்கு ஏற்றவாறு தான் தண்டனை பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டும். ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சுவிட்டு மன்னிக்க ரேரிஸ்ட் டெத் பெனாலிட்டி வர கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வர வழக்கில் கொடூரமாக சொன்னதான் தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, மனசாட்சி ஒருத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கூட வாங்கினா அந்த இடத்துல வந்து இஸ் நாட் சாக்ரிஃபைஸ், இஸ் நாட் ஷோ தி சாக்ரிஃபைஸ், கருணை காட்டக்கூடாதும். ஓகே, அதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேக்டின் தன்மையும் குற்றவாளி நிலைமையும் ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் தன்மையும் பார்த்து அந்த நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பவரை நீதிமன்றம் பயன்படுத்தலாம். அதுதான் சரி. சிவில் வழக்கு குற்றவியல் வழக்குகளிலும் சிவில் வழக்குகளில் அட்மிஷன் என்பது சிவில் வழக்குகளிலும் மட்டுமே, சிவில் குற்றவியல் 2 வழக்கிலுமே பொருந்தும். ஆனால் கன்ஃபெஷன் என்பது குற்றவியல் வழக்குகளில் மட்டுமே பொருந்தும். சரிங்களா? ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்கிறது. அட்மிஷன் என்பது என்னது? ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் குற்றத்தை நேரடியாக ஒப்புக்கொள்கிறது. இந்த குற்றத்தை நான் தான் செய்தேன் என்றது நேரடியாக ஒப்புக்கொள்கிறது. முழு குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை. அட்மிஷன்ல முழு குற்றத்தையும் நான் தான் செஞ்சேன்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குற்றத்தை தெளிவாக ஒப்புக்கொள்ள வேண்டும். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா இதுதான். அட்மிஷன்ல வந்து ஒரு குற்றத்தை தெளிவாக முழுமையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல சந்தேகத்திடமின்றி ஒளிவு மறைவற்ற நேரடியாக தெளிவாக அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டாக பார்க்கப்படும். தரப்பினர் யாரும் செய்யலாம். குற்றஞ்சாட்டப்பட்டவர் மட்டுமே இதை செய்ய முடியும். தரப்பினர் என ஒரு குற்றத்தெல்லாம் ஒரு வழக்கில் இருக்கிற தரப்பினர்கள் யார் வேணாலும் அதில் அந்த வழக்கில் யாருக்கு ஒரு ஆள் செய்யலாம். அது மாதிரி அட்மிஷன் அந்த பண்ணியிருக்கிறேன், இந்த குற்றத்தை ஏற்று அட்மிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது செய்யலாம். ஆனால் இதில் வந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பவர் மட்டுமே செய்யப்பட வேண்டும். ஓகேவா? இப்போ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் இந்த கண்டிஷனில் தான் இருக்கப்பட வேண்டும். வாக்குறுதி அளித்து பெறப்பட்டால், தூண்டுதல் மூலம் பெறப்பட்டால் இதெல்லாம் செல்லாதும். இருக்கா? சரி, இதற்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன சொல்றான்னு கேட்டா தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பக்லா நாராயணசாமி வெர்சஸ் எம்பரர். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷன் என்பது தெளிவாக குறிப்பிட வேண்டும், தெளிவாக ஒப்புக்கொள்ளுதலாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? பவித்ரா குமார் பல்வேந்தர் குமார் ஸ்டேட் ஆஃப் த பஞ்சாப், பல்வேந்தர் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் த பஞ்சாப் என்ற வழக்கில் ஒரு கூற்றை முழுமையாக படிக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் பிரித்து கன்ஃபெஷன் என கருத முடியாது. அதான் சொன்னேன், இந்த வந்துச்சா, ஒரு குற்றத்தை பாதி மட்டும் ஏற்றுக்கிட்டு பாதி ஏற்றுக்க மாட்டாது என்தில் அப்படின்னா அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஆனால்
ஒரு குற்றத்தை பண்ணி அந்த குற்றத்தை முழுமையாக நான் தான் செய்தேன், இது இன்னார் செய்தார், அது அன்னார் செய்தார், இன்னார் செய்தார் என்று முழுமையாக எடுத்துக்கொண்டு மனசாட்சிக்கு உட்பட்டு எந்த ஒரு அச்சுறுத்தல், மிரட்டல், தூண்டல், அச்சுறுத்தல், கட்டாயப்படுத்தல், வலுக்கட்டாயப்படுத்தல், பணத்தாசை காட்டுதல் இல்லாமல் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டானது சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. ஆக்னோ நெகசியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் பொருந்தும். காவல்துறையினரிடம் கொடுக்கப்பட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அக்செப்டடு. ஆனால் பட் ஒரு ஒன் ஆஃப் த எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது ஒப்புதல் வாங்கணும் கொடுக்கப்படுது, அது உண்மையாக பொய்யா அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது யார்? நீதிமன்றம். அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை இந்த கேஸு எல்லா ப்ராக்டிஸ்க்கும் பொருந்தும். இந்த வழக்கு பல்வேந்தர் கவுர் என்ற வழக்கும் பொருந்தும். பக்லா நாராயணன் இந்த வழக்கு 4 வழக்கு நல்ல வழக்கு தான். 4 வழக்கு நல்ல வழக்கு தான் முக்கியமான வழக்கு. அதாவது இந்த அக்னோ ரெக்ஸியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் தரப்பிடம் கொடுக்கப்படுற வாக்குமூலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது கட்டுப்படுத்தாது. போலீஸ் தரப்பிடம் கொடுக்கப்பட்டுள்ள கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒப்புதல் வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது முழுமையாக கட்டுப்படுத்தாது. முழுமையாக சில நேரங்களில் சில வழக்குகளில் மட்டுமே கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த வழக்கில் கட்டுப்படுத்தும் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய வழக்குகள் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை உறுதிப்படுத்த அதே வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சொன்னால் அக்செப்டடு. அதுதான் இந்த வழக்கு சொல்லப்படுது. சரி, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இந்த டியோமன் உபாத்யாயன்ற என்ற வழக்கில் உபாத்யாயன்ற ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் டியோமன் உபாத்யா அப்படின்ற வழக்கில் காவலில் உள்ளவர்கள் கன்ஃபெஷன் தொடர்பான சட்டக்கொலைகளை விளக்கிய முக்கிய தீர்ப்பு ஆண்டார்கள். இந்த 2 வழக்கும் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. காவல்துறையினரிடம் கொடுக்கப்படுகின்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தெளிவாக விளக்கம் அளிக்கிறத அதுக்கு வரையறையும் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன சூழ்நிலையில் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதலாக எடுத்துக்கொள்ள முடியும், அதுதான் இது. ஓகேங்களா? இந்த வழக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் இந்த வழக்குகள் எடுத்துக்காட்டாகவும் ஜட்ஜ்மெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் முக்கியமான வழக்கு. இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு கொஷினில் கேட்கறதுக்கு ரைட்ஸ் உண்டு. தேங்க்யூ.